பார்ட் 2 பார்த்துடலாமா? பொண்ணு பார்க்க வந்தவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அவ அம்மா கிட்ட, என்னம்மா இது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா. அப்படின்னா தெரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட பேசி அவரோட குணத்தை தெரிஞ்சுக்கோ, உன் விருப்பத்தை மீறி இங்க ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க நானும் உங்க கூட வருவேன்னு சொன்னான். ஆனா சரி வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போனாங்க. மறுநாள் பொண்ணு வீட்டில் எல்லாரும் ஜெகன் வீட்டுக்கு போனாங்க. ஜெகன் ஜனனி வருவான்னு எதிர்பார்க்காம அவளை பார்த்ததும் சந்தோஷப்பட்டான். எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் ஜனனி மட்டும், நாம் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஜெகன் கிட்ட கேட்டா. தாராளமாக பேசலாம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். அவள் கேட்டா, உங்களுக்கு ஏன் என்னை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவன், நிறைய சம்பாதிச்சிட்டேன், அழகான வீடு கட்டிட்டேன், சுற்றி பூக்கள், வயல், உணவுப் பொருட்கள்னு வெளியே வைக்கிறேன், ராஜா மாதிரி வாழ்க்கை, ஆனால் ராணி மட்டும் மிஸ்ஸிங். உன்னை பார்த்த உடனே நீ என்னோட ராணியாக இருப்பன்னு தோணுச்சு, அதான் உங்கள் வீட்டில் வந்து கேட்டுட்டேன்னு சொன்னான். அதுக்கு அவ, அப்போ ராணியோட விருப்பத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? ஒருவேளை உங்கள் கார் முன்னாடி வேற பொண்ணு விழுந்திருந்தா இந்த ராணி இடத்துக்கு அவ வந்திருக்கலாம். இது எதுவும் நீங்கள் எனக்காக செய்யலை. எனக்கு என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்குறவர் தான் என்னோட கணவராக வரணும்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டா. அப்போ அங்கே ராஜு வந்தான். ஜனனியை பார்த்து, என்ன மேடம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கீங்க, கல்யாண கலையா அப்படின்னு கேட்டான். அவன் அங்கிருந்து போயிட்டா, பதில் எதுவும் சொல்லாம. அப்போ ராஜு ஜெகன் கிட்ட தயங்கிக்கிட்டே, நானும் ஜனனியை விரும்புகிறேன்டா, ஆனால் அது ஜனனிக்கு தெரியாது அப்படின்னு பயந்துக்கிட்டே சொன்னான். அவகிட்ட சொல்லவும் பயமாக இருக்கு, அப்புறம் இப்போ விட்டா அவகிட்ட சொல்லவே முடியாதுன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த பார்ட் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.